Hello, everybody. Welcome to our BA Trainer channel. Today, we are going to see about types of sentences. In English, basically, we know that the four types of sentences there are declarative. Declarative means a statement, interrogative as a question, imperative command, and order like that, and request. Then fourth one, exclamative exclamation. Exclamation means you are exciting to the situation. That's called like for exclamation. Those four kinds of sentences: declarative statement, interrogative question, imperative command, exclamative the exclamation. Then declarative examples, he runs. It's a single sentence called like for statement. That's called declarative. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு சிங்கிள் சென்டென்ஸ், எப்படி வந்து தனி வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஹீ ரன்ஸ், ஷீ ட்ரிங்க்ஸ், ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய சிங்கிள் சென்டென்சஸ்லாம் என்னென்னா டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு தனி வாக்கியம்ன்ற மாதிரி சொல்லக்கூடியது தான் ஸ்டேட்மெண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இதில் என்ன சைன், தட் மீன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னதுன்னா இன்ட்ராகேட்டிவ். கொஸ்டின் சென்டென்சஸ்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னு சொல்லுவாங்க. த எக்ஸாம்பிள்ஸ் ஃபாலோஸ் ஃபார் ஹூ இஸ் த டான்சர். ஹூ என்பது என்னதுன்னா யார், யார் வந்து டான்சர். ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ்ன்றது யாருடையது. ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியம் தான் என்ன வாக்கியம்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன. வாட் என்ன என்னதுன்னா என்னன்றது தான் அதனோட மீனிங். ஸோ கொஸ்டின் மார்க் வரக்கூடிய எல்லாமே என்னென்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். தென் தேர்ட் ஒன், imperative. Imperative means that's called like for command and request, then order. Okay, so இந்த மாதிரி வரக்கூடியதுல என்னதுன்னா imperative. So imperative sentencesல please, request, clean, write neatly. ஸோ அந்த ப்ளீஸ் ஓப்பன் த டோருன்றது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது. ஸோ கமாண்ட் பண்ணுறப்ப clean the cupboard, you will be say like that, command and order, write neatly. ஸோ அந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்றது ரெக்வெஸ்ட், ஒருத்தவங்கள்ட்ட தாழ்ந்து கேட்குறது. ஆர்டர், தட் மீன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா ஆர்டர் பண்ணுறது, நீ வந்து இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டென்சஸ்லாம் என்னதுன்னா imperative sentences. Then fourth one, exclamatory. Exclamatory means the symbol called like for ஆச்சரிய குறின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆச்சரிய குறி வரக்கூடிய எல்லா சென்டென்சஸுமே என்னதுன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். வாவ், யூ ஆர் அ வின்னர், வெரி குட், that's called like for exclamatory. Then amazing. Amazing means hooray, we won the match. அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள்ஸ், தட் மீன்ஸ் அந்த சென்டென்சஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்சஸ் சொல்லுவாங்க. தென் ஒண்டர்ஃபுல், இந்த காரியம் இதெல்லாம் செய்யப்பட்டதா. ஸோ ஒண்டர்ஃபுல் திங்ஸ் எல்லாம் என்னதுன்னா எக்ஸ்க்ளமேஷன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸில் நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா அந்த வார்த்தையோட முடிவில், இல்லைன்னா அது அந்த வா, ஓ, ஹுரே, ஆ அந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸில் எப்படி இருக்கும்னா அந்த ஆச்சரியக்குறி கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்சஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதை கோத்ரூ பண்ணிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கூட என்ன கேட்பாங்கன்னா ஐடென்டிஃபை த சென்டென்சஸ், இட்ஸ் கால் லைக் ஃபார் ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இந்த மாதிரி கேட்குறப்ப நீங்கள் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. This video, if you like this video means you will like and share plus comment and subscribe.
Then otherwise you will be have a doubt for any means, you will post the comment. ஸோ அந்த கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தென் அதர் ஒன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு கூட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கூட கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.